வெல்கம் டு பிஹைனம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொரிகடலை வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷாஹித் துக்டாவும் ஸ்வீட் எக்குக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது. அது எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இதே மாதிரி எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பொரிகடலை ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். சீரகமும் பெருஞ்சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன், கேரட் 2 திருவின கேரட், புதினா மல்லி தேவையான அளவு, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை தேவையான அளவு. ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அது ஃபஸ்ட்டு பொரிகடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிடக்கூடாது. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. 250 கிராம் பொரிகடலைக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் அரைக்கணும், நல்லா அரைச்சிடக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா வரும். அதோட ஒரு 2 கேரட் துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், புதினா மல்லி, சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், லாஸ்ட்டில் காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பொரிகடலையோடு சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வடை வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான பொரிகடலை வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே கடலைப்பருப்பில் தான் வடை செய்வோம். அதை ஊற வச்சு அரைச்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பொரிகடலை இருந்தால் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வேணுனாலும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களோட பிஹைனம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.